இப்போ நம்ம என்ன தான் வெரைட்டியாக ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நம்ம கேங்லேயாச்சும் சரி, இந்த தயிர் சாதம் இல்லாமல் யார் டிஃபன் பாக்ஸ்லையும் இல்லாமல் இருந்ததே கிடையாது. கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். ஏன்னா தயிர் சாதங்கிறது நம்மளோட கம்ஃபர்ட் ஃபுட். அந்த ரெசிபியை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நல்லா சுட சுட வடித்த சாதம் எடுத்துக்கலாம். அது கூட நான் இன்றைக்கி பட்டர் சேர்க்குறேன். அந்த பட்டர் ஏன் சேர்க்குறோன்னா, தயிர் சாதத்தை அதை தான் நல்லா குலைவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. 1 ஸ்பூன் பட்டர் அண்ட் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் தயிர் சாதத்துக்கு நிறைய சேர்த்துட்டாங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் திறக்கும் போது தயிர் சாதம் கட்டியாக இல்லாமல் நல்லா கொழுகொழுன்னு இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து கொஞ்சம் கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகாய், வத்தல் எடுத்துக்கிறேன். தயிர் சாதத்துக்கு எப்போவுமே கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து தான் தாளிக்கணும். இப்போ தாளிச்சதுன்னா எல்லாம் ஒன்று போல் ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா அந்த வெயிலுக்கு ஏற்றப்ப நல்லா குளுகுளுன்னு தயிர் சாதம் உள்ளே எவ்வளோ இறங்குதுன்னே தெரியாது.